நெரிச்சப்போ நான் செத்த போயிட்டேன்னு நினைச்சேன். திரும்ப திரும்ப அதையே தான் கேட்டுக்கிட்டு இருந்தான். அந்த நதியா யாருன்னு சொல்ல போறியா இல்லையான்னு என்ன மிரட்டான். எனக்கு தெரியாதுன்னு சொல்லி அவன் நம்பவே இல்லை. அதனாலதான் வேற வழியே இல்லாம நம்ம கிராமத்துல இருந்து நீ வந்தேன்னு அவன்கிட்ட சொல்லிட்டேன். மதிப்பிற்குரிய நதியா அவர்களுக்கு உங்களுக்கு ஒரு விஷயத்தை நான் விளக்க விரும்புகிறேன். வாசு ராஜசேகரன் ஆகிய எனக்கும் அம்மாவிற்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை. லைட் எரிஞ்ச அக்கம் பக்கத்துல இருக்க உங்களுக்கு சந்தேகம் வந்துடும். அதான் கனெக்ஷன் எடுத்துட்டேன். நல்லதா போச்சு, போய் தேடலாம். மோகன், ஒரு நிமிஷம் இங்க வாங்களே. இப்ப என்ன சொல்லி கூப்பிட்ட? இல்ல, ஏதோ தெரியாம கூப்பிட்டுட்டேன். முதல்ல இது கொஞ்சம் பாருங்க. இதெல்லாம் ஏதோ ப்ராப்பர்ட்டிஸோட பேப்பர்ஸ். இதுல வாசு ராஜசேகரன்ங்கிற பேர் இருக்கு. சரி சரி, நீங்க போங்க. என்னம்மா நடக்குது? எனக்கு ஒண்ணுமே புரியல. இவன் தானே நம்ம வாசு? திடீர்னு நதியானு யாரையோ தேடிக்கிட்டு இருக்கான். வாய் மூடு, தேவையில்லாத மூக்க நுழைக்காத. இல்லைன்னா அந்த அக்கௌண்டன்ட் என்ன நிலைமையில இருக்கானோ அதே நிலைமை தான் உனக்கும். புரிஞ்சுதா? இப்ப என்ன சொன்னீங்க? வாய் மூடு. எவ்வளவு சீக்கிரம் அந்த நதியா வீட்டுக்கு போக முடியுமா போ. இதுல எது எழுதிருக்குன்னு பாரு. வாசு, இது உங்க அப்பா எழுதின சொத்துக்கான உயில்னு நினைக்கிறேன்.
ராஜசேகரன் ஆகிய நான் என்னுடைய அனைத்து சொத்துக்களையும் என்னுடைய மகனான வாசுவின் பேரில் எழுதி வைக்கிறேன். இதை எழுதின வக்கீல் நதியாங்கிறவங்களோட வீட்டுக்காரர் ரவி. இப்ப இதுல என்ன பிரச்சனை? இல்ல வாசு, இதுல நிறைய இங்கிலீஷ்ல எழுதியிருக்கு. பேனா கொடு. ரெண்டு கையெழுத்து கொஞ்சம் கூட மேட்ச் ஆகல. என்னடா கொடுமை அது?